அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு யோசேப்பின் வாழ்வில் சமாதானம். வசனம்: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எதிர்பார்த்தவைகள் சரியாக நடக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்தவைகள் நடக்காது, நேர்மாறாக காரியங்கள் நடக்கும். இதை நாம் எல்லாருமே அனுபவித்திருப்போம், எல்லாருக்குமே இது புரியும். அப்படி சூழ்நிலைகளில் ஒரு நேரத்தில் எதிர்பார்த்தவைகளெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமாயிருப்போம், நம்முடைய மனது சமாதானமாயிருக்கும். ஆனால் எதிர்பார்த்தவைகள் நடக்காத போது நாம் சமாதானமாயிருக்கிறோமா, நம்மால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா என்ற கேள்விகளை கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் சமாதானம் இழந்து விடுகிறோம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் அவருக்கு எதிரிட்டு நடக்கின்றன, எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கின்றன. அவர் செய்தியை சகோதரிடத்திலிருந்து பெற்று தன்னுடைய தகப்பனாருக்கு திரும்பவும் அறிவிப்பதற்காக கீழ்ப்படிதலோடு உள்ளே வந்த வாலிப தம்பி. ஆனால் அவர் திரும்ப ஊருக்கு போல, செய்தி கொண்டு போக வேண்டியவர் செய்தியாகவே மாறிப்போனார். அவரை பற்றி செய்தி தான் அவங்க தகப்பனுக்கு போய் சொன்னாங்க. இதை நாம் உற்று பார்க்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. இந்த மாறுகிற சூழ்நிலையை நாம் உற்று பார்க்கும்போது இதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், யோசேப்பு எப்படி எதிர்கொண்டார் என்று நாம் கவனிப்போமானால் அவரிடத்தில் காணப்படுகிற ஒரு வித்தியாசமான அமைதி. அவர் இதை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவரை இஸ்மவேலர்கள் கொண்டு போய் சேர்த்த இடம் எகிப்திலே போத்திபாருடைய வீடு. அந்த போத்திபார் ஒரு பிரதானி, தலையாரிகளுக்கெல்லாம் தலைவன். அவருடைய வீட்டில் அடிமையாக வேலை செய்யும்படியாக கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த நேரத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை, ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலை, கேள்விகள் நிறைந்த சூழ்நிலை. ஒருவேளை யோசேப்பு யோசித்திருக்கலாம், கனவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று கனவை உறுதியாய் காண்பித்துவிட்டு நான் வந்து நிற்பதோ அடிமையாக வந்து நிற்கிறேன். பல எண்ணங்கள் அவரை ஆட்கொண்டு அழுத்தி இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிற ஒரு சமாதானம் தேவனே கொடுக்கும் சமாதானமாகத்தான் நாம் கருத முடிகிறது. முதல் குறிப்பாக இருளும் இழப்புகளும் சூழ்ந்த வாழ்க்கை. யோசேப்பினுடைய வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக இருந்தது. செல்ல பிள்ளை, தகப்பனுடைய அதிக அன்பு கிடைக்கிற பிள்ளை, பலவர்ண ஆடையை அணிந்து சந்தோஷமாய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஒரு வெளிச்சமான வாழ்க்கை. ஆனால் இப்போது ஒரு இருளான வாழ்க்கை. அடிமைக்கென கொடுக்கப்படுகிற அரைகுறை ஆடைகள், அடிமைக்கென கொடுக்கப்படுகிற குறைவான ஒரு மட்டமான உணவு, வேலை எந்த உரிமையும் கேட்பதற்கு இல்லை. அடிமை கேள்வி கேட்க முடியாது, சொல்லுகிற வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு செல்ல பிள்ளை எப்படி மாறிவிடுகிறார் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவராக அவர் காணப்படுகிறார். தகப்பன், சகோதரர் இவர்களுடைய தொடர்பு முழுவதுமாக இல்லை. அவர்களுடைய அரவணைப்பு இல்லை, அவர்களுடைய அன்பு இல்லை. எல்லாமே இல்லை 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 என்றுதான் கண் முன்பாக தெரிகிறது. ஒரே ஒன்று தான் இருக்குன்னு தெரியுது, நம்ம அடிமையாக இருக்கிறோம். அது ஒரு வழி பாதையாக இருக்கிறது.
அடிமைகள் என்று சொன்னால் அது ஒரு வழி பாதை. மாற்று வழி வருமா வராதா தெரியாது. அவர்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு நாடு. அங்கே அடிமையாக இருக்கும்போது எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்பட்டுவிடும். யோசித்து பாருங்க, வெளிச்சமான ஒரு வாழ்வு திடீரென இருளாக மாறுகிறது. எல்லா தொடர்புகளும் சந்தோஷமாய் அன்பும் அரவணைப்பும் உடைய வாழ்க்கையாய் போய் கொண்டிருந்த வாழ்க்கை அவை அனைத்தும் இழந்து ஒரு வெற்று மனிதனாக, ஒரு அடிமையாக அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது வேதத்தில் நமக்கு யோபு நினைவுக்கு வருகிறார். அவருக்கு ஒரு நிமிடத்திலே அத்தனையும் அப்படி போய்விட்டது. இங்கே யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒருவேளை யோசேப்பினுடைய சரித்திரத்துக்கு பின்னால தான் இது வேதாகமத்தில் நாம் காண்கிறோம். ஆனால் அதில் யோபு ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுகிறார். வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திசை திரும்பும். அது எப்படி வேண்டுமானாலும் தலைகளாய் மாறிவிடும். அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அல்லது பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் தான். அந்த நேரத்தில் அப்படி பார்க்கும்போது அவரை குறை சொல்வதோ, அவரை குறித்து மிகவும் மோசமாக பேசுவதோ இருக்கக்கூடாது. ஒருவேளை இங்கே யோசேப்பினுடைய அமைதி அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு நேரிட்ட காரியங்கள், அதற்கான விடை என்னிடம் இல்லை, ஆனால் நான் அமைதியாக இருப்பேன். என் உள்ளத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கிற சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன். புதிய ஏற்பாடு அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பெற்றவராக யோசேப்பு நமக்கு தெரிகிறார். இரண்டாவது குறிப்பாக, யோசேப்பு இழக்காத ஒன்று கர்த்தருடைய உறவு. முதல் குறிப்பில் எல்லாவற்றையும் இழந்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் இழக்காத ஒன்றே ஒன்று இருந்தது. அந்த ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உறவு. அந்த தேவனுடைய உறவு என்கிற வார்த்தை அங்கே இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை இங்கே தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. 39வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். உங்க அப்பா இல்லை, சகோதரர்கள் இல்லை, சூழ்நிலை இல்லை, செல்வாக்கு இல்லை, செல்வமான ஒரு சூழ்நிலை இல்லை, செல்ல பிள்ளை என்கிற அந்தஸ்து இல்லை, எல்லாம் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்முடைய உலகத்திலே மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். இதை நம்ம எத்தனை பேர் உணர்கிறோம், தெரிந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்கிற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமானது அவனுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்தது. நிறைய நன்மைகளை அவனுக்கு கொண்டு வந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தது நமக்கு தெரியும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம். யோசேப்பு தன்னுடைய வேலையை மிக அமைதியாக தொடர்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தர் உடன் இருக்கிறார் என்கிற ஒரு உன்னதமான நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவன் தான் வேலையில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுவான். தான் வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு அவனை வெளிப்புற சூழ்நிலைகள் அவனை மாற்றிவிடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது எந்த சூழ்நிலையும் யோசேப்பு உண்மையுள்ளவராய் இருப்பதை மாற்றி போட முடியவில்லை. இங்கேயும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. வேதவசனம் நீதிமொழிகள் 22:29 இப்படி சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நம்முடைய வேலையில் சூழ்நிலையை வைத்து நாம் அநேக நேரங்களில் நம் வேலையை ஜாக்கிரதையாய் செய்வதில்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் அவனோட இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 2 வசனங்களும் இருந்தார், இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆங்கில வேதாகம் இப்படி சொல்லுகிறது, அவன் சக்சஸ்ஃபுல் மேனாக மாறினான்.
வெற்றியுள்ள மனிதனாய் மாறினான். அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி காணப்படுவது தான் காரிய சித்தி. தொட்ட காரியமெல்லாம் துலங்குகிறது என்று சொல்வார்கள். அதுபோல யோசேப்பு தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் கர்த்தர் உடன் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுடன், அந்த பயத்துடன் அந்த வேலையை அவன் செய்யும்போது அவனுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் செய்கிற வேலைகள் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. நாம் பார்க்கிற வேலைகளிலே உரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற வேலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் அந்த வேலையை ஜாக்கிரதையாய் செய்ய முடியும், ஒரு சமாதானத்துடன் செய்ய முடியும். இன்றைக்கு அநேக நேரங்கள் நாம் சொல்லுவது என்னன்னு சொன்னால், என்னுடைய வேலை இருக்கிறது, ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதில் இல்லை. நாம் ஒரு கேள்வி இந்த வேத பகுதியின் அடிப்படையில் கேட்கலாம். உங்களுடன் கர்த்தர் இருக்கிறாரா? என்னுடன் கர்த்தர் இருப்பாரானால் நான் கையிட்டு செய்கிற வேலையை அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நான் தனியாக இல்லை, என்னுடன் கர்த்தர் இருக்கிறார். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை அவ்வளவு சோகத்திலும், அவ்வளவு இழப்புகள் மத்தியிலும், அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் ஒரு ஆசீர்வாதமான நீரூற்றாக அங்கே மாறுவதை பார்க்க முடிகிறது. அடுத்த குறிப்பு, யோசேப்புடன் கர்த்தர் இருந்ததை அங்கே பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமாகும்? 2 நாளாகும் 15:2 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்குது. பிறகுதான் அது எழுதப்பட்டது ராஜாக்கள் காலத்தில். ஆனால் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் கர்த்தரை தேடினா, நீங்கள் கர்த்தர் வேணும்னு நினச்சிங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களோட இருப்பார். ஆனால் நீங்கள் கர்த்தர் வேணான்னு நினச்சிட்டிங்கன்னா அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். நாம் இங்கே பார்க்குறோம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்றால் உண்மையிலே என்ன அர்த்தம்னு சொன்னால், யோசேப்பு கர்த்தரை வேண்டி விரும்பி எங்கள் கூட இருங்கன்னு சொல்லியிருக்கணும். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தர் வேண்டும் என்று நினைப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அது நமக்கு வேலையில் ஆசீர்வாதத்தையும் வேலை செய்யும் ஆற்றலையும் அது கூடுதலாக தரும். 3வது குறிப்பாக, மற்றவர்கள் கர்த்தர் நம்முடன் இருப்பதை காண்பார்கள். மற்றவர்கள் நம்முடன் கர்த்தர் இருப்பதை காண முடியும். யோசேப்புக்கு தெரிகிறது கர்த்தர் உள்ளா இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி. ஆண்டவர் அதை எப்படி நிரூபிக்கிறார் என்று சொன்னால், 3வது வசனத்திலே, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. போத்திபருக்கு தெரியுது, இந்த வாலிப தம்பி வித்தியாசமாக இருக்கிறான், அவன் வேலையை ஜாக்கிரதையாய் செய்கிறான், காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான், சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறபடி ஒருவேளை அவனை உற்று பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவரே கண்டுகொள்ளுகிறார். கர்த்தர் நம்முடன் இருப்பதை இன்னைக்கு உலகம் கண்டுகொள்ள முடிகிறதா? நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? போத்திபர் நினைச்ச மாதிரி இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், இவர்கள் செய்யும் வேலையில் ஆசீர்வாதம் பார்க்க முடிகிறது, இவர்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறார்கள், நியாயமாய் செய்கிறார்கள், கர்த்தர் அவர்களோடு இருப்பதனால் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களாக இந்த உலகம் காண்கிறதா? இன்றைக்கு உலகம் நம்ம இப்படி பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி தவறு செய்யவில்லை. கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை மற்றவர்கள் காணும்படியாக அவர் இருக்கிறார். 4வது குறிப்பாக, யோசேப்பை பக்குவப்படுத்தும் தேவன். ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைக்கிறார்? ஏனென்றால் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிற இடமோ ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலே அவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று சொல்லி வேதம் முழுவதையும் நாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பயிற்சி வைக்க நினைக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்த நினைக்கிறார். மெச்சூரிட்டி ஒன்று நிகழ்கிறது என்று சொன்னால் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல், உடனே பயந்து முடங்கிவிடக்கூடிய ஒரு பயநிலை இல்லை, அதை எதிர்கொள்ள வேண்டும். அதை எப்படி எதிர்கொள்ளணும்? கர்த்தருடைய துணையோடு எதிர்கொள்ளணும், உண்மையாக நடந்து கொண்டு அதை எதிர்கொள்ளணும்.
எல்லாத்தையும் சரியா செஞ்சு எதிர்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யோசேப்பு செய்கிறார். அதுதான் யோசேப்பு அந்த இடத்தில் கற்றுக்கொண்ட காரியம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், யோசேப்பு அங்கே இருக்கும்போது அவங்க எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறார். அப்பாவோ சகோதரர்களோ யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா கர்த்தர் தான். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்ம எல்லாவற்றையும் உண்மையோடும் உத்தமத்தோடும் சரியாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் அந்த போத்திபார் வீட்டில் யோசேப்பு அடிமையாக இருக்கும்போது அவர் கற்றுக்கொண்டு அதை செய்கிறதை பார்க்கிறோம். இன்று நீங்களும் நானும் வேதத்தை படிக்கிறோம். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு சொன்னால், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியும் ஞானேந்திரியங்களையும் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பூரணப்படுத்த நினைக்கிறார். ஞானம் உள்ளவர்கள் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கொடுக்குற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம ப்ராப்பராக கடந்து வந்தோம்னு சொன்னால், சரியாக அதை தாண்டி வருவோம் என்று சொன்னால், உண்மையோடும் உத்தமத்தோடும் தாண்டி வருவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஒரு முதிர்ச்சி கொடுக்குறார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மெச்சூரிட்டி அவர் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாருன்னு சொன்னால், நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்க்குறார். அவருக்கு உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற போத்திபாரை பார்த்து வேலை செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று வேலை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு முதிர்ச்சியின் அடையாளம். அங்கே போத்திபார் பார்க்கிறாருன்னு சொன்னால், போத்திபாருக்காக அவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன செய்வார்னு சொன்னால் எரிச்சலை காமிச்சிருக்க முடியும். என்னை கொண்டு இந்த மாதிரி அடிமையாக வச்சிருக்கியேன்னு சொல்லி கோபத்தை காமிச்சிருக்க முடியும். ஆனால் அவர் கர்த்தரோடு ஒரு தொடர்பில் அவர் இருந்தபடினால அப்படியெல்லாம் அவர் காண்பிக்கலை. அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறாரு. யோசேப்பை நாம் உற்று பார்க்கும்போது அவர் வெற்றியுள்ள மனிதனாக அங்கே நாம் பார்க்கிறோம். தொடர் வெற்றி பெறுகிறவராக நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் அப்படித்தான் காண்பிக்கிறது. உலகத்திற்கு அவர் அடிமை. ஆனால் அவருடைய செய்கையெல்லாம் நம்ம கவனிப்போம்னு சொன்னால், அவர் கர்த்தருடைய பிள்ளையாக அவர் இங்கே ஜொலிக்கிறார். அவர் இவைகள் எழுதப்பட்டு இவைகள் எல்லாம் வாசிக்கும்படியாக நமக்கு ஏன் தரப்பட்டிருக்கு தெரியுமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு முதிர்ச்சியை கொடுக்கிறது. அது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், அது நம்மை சீர்திருந்த பண்ணுகிறது, சரியாக்குது. யோசேப்புக்கு இப்படிப்பட்ட வசனங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் மாத்திரம் இருந்தார். அந்த கர்த்தருடைய கையை பிடிச்சிட்டு இந்த வேத வசனம் இருந்தால் என்னெல்லாம் அவருக்கு நன்மை கிடைக்குமோ அது எல்லாத்தையும் அவர் அனுபவித்து நடந்து கொள்கிறார். ஆனால் வேத வசனத்தை கையிலே வைத்திருக்கிற நீங்களும் நானும் அவைகளை உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கும் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை யோசேப்பை போல உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தாழ்வான இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கும் போது அங்கே உண்மையாக இருக்கணும், அங்கே நேர்மையாக இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும்போது, யோசேப்பு எதை இழந்திருந்தாலும் கர்த்தராகிய உம்மை அவர் இழக்கவில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய உறவை அவர் இழக்கவில்லை ஆண்டவரே. ஆகையினால் மற்ற இழப்புகள் அவருக்கு எந்த பாதிப்பையும் தராமல் நீர் உள்ளே இருப்பதனால், அவரோடு கூட இருப்பதனால் ஒரு பெரிய சமாதானத்தை தந்தது சுவாமி. நாங்கள் எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் பட்ட இழப்புகளையும் நாங்கள் பட்ட நஷ்டங்களையும் நாங்கள் படுகிற கஷ்டங்களையும் அதிகமாக யோசித்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா என்கிற கேள்வியை நாங்கள் எப்போதும் கேட்பதில்லை ஆண்டவரே. ஆனால் யோசேப்பை பொறுத்தமட்டில் அத்தனை வேதனையின் மத்தியில், அத்தனை எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்ததின் சூழ்நிலையில் கர்த்தர் நீர் உடனிருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர் அதிகமாக அனுபவித்தார் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுடன் இருப்பதை அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் நாங்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு நேரிடும் போது அதை எதிர்கொள்ள பலன் கிடைக்கும் ஆண்டவரே.
இப்படிப்பட்ட கஷ்டங்களும் இப்படிப்பட்ட வேதனைகளும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து வரும்போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய தைரியமும், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அதிகமாய் உணரும் அந்த உண்மையும் எங்களை ஆற்றல் படுத்துகிறது, எங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்கிறது. இதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் உண்மையாய் இருக்கவும், ஆண்டவரே நேர்மையாய் இருக்கவும், யோசேப்பை போல கஷ்டத்தின் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்த்து திடன் கொள்ளுகிறவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.